நம்மிடையே இப்பொழுது டி.ஆர். மகாலிங்கம் ஸ்ரீவள்ளி படத்தில் காணாத காகியத்தை இந்த பாடலை யாரும் மறந்திருக்க முடியாது. அவருடைய பேத்தி பிரபா குருமூர்த்தி அவர்கள் அந்த காலத்தில் நாடக வாழ்க்கை, சினிமா வாழ்க்கை அதை பற்றி திரு ஏஆர் அவர்களும் சில கேள்விகள் கேட்பார்கள். அதை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நமஸ்காரம் பிரபா குருமூர்த்தி. வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, தேங்க்யூ. அதாவது எனக்கு ஒரு டவுட் எப்போதுமே உண்டு. இந்த காலகட்டத்துல பெண் நடிகர்கள், அதாவது ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வர ஹீரோயின்ஸ் வர்றது நிறைய பேர் இருக்கா? அந்த காலகட்டத்தில் இப்ப என்னோட குடும்பத்திலேயே நான் தாத்தா வீட்டுல வளர்ந்தது. மாமா தான் சுகுமார், உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் தான் வளர்த்தது. எங்களை 6 மணிக்கு மேல வெளியில போக கூடாது அப்படின்னு எங்களுக்கு ஒரு இது. நாங்க இப்பட்டால் வெளியில போறோமானா எங்களோட சித்தியோட கச்சேரிக்கு போறது, அந்த மாதிரி தனியா வாசல்ல உட்காந்து பேசக்கூடாது, அப்படியெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பெண்களுக்கு இருந்தது. சினிமா துறையில ஆரம்ப காலத்துல எப்படி பெண்கள் ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க, அதுக்கு சமூகம் எப்படி அதை ஒத்துட்டது அப்படிங்கறத பத்தி. இது இட்ஸ் a very interesting question because நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. நீங்க சொல்றது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்றது உங்க காலகட்டத்திலே சொல்றேன். அதுக்கு 15-20 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? அதுவும் கிராமங்கள்ல இருந்தவங்க. இதெல்லாம் பிரேக் பண்ணவங்க இருக்காங்க. எப்படி பண்ணாங்க, என்ன தைரியத்தில் பண்ணாங்கன்னு தெரியாது. பண்ணினது உண்மை, ரெக்கார்டில் இருக்குது. அதாவது முதல் தமிழ் படம் காளிதாஸ் அப்படின்னு ஒரு படம் 1931, ரைட், அக்டோபர் 31 மெட்ராஸில் கினிமா சென்ட்ரல்னு ஒரு தியேட்டர், அதில் தான் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஆக்ட் பண்ண ஹீரோயின் டிபி ராஜலக்ஷ்மி. அவங்க ஒரு கிராமத்து பொண்ணுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். பரம ஏழையா, கொஞ்சம் வசதிகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவங்க எப்படி அந்த சினிமாக்குள்ளே வந்தான்றதே எனக்கு தெரியாது. ஸ்டேஜில் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு. அவங்க தான் ஃபஸ்ட்டு தமிழ் ஹீரோயின். இதில் தமிழ் ஹீரோயின் சொல்கிறத நான் ஏன் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன்னா, அந்த காளிதாஸ் படம் வந்ததே ஒரு பெரிய ஒரு கல்யாணம் மாதிரி சிட்டிக்குள்ளே. சென்ட்ரல் ஸ்டேஷன்னா நீ காலையிலேருந்து கூட்டமாக ஜனங்கள், கையில் பன்னீர், சந்தனம், மாலைகள், பூக்கள் எல்லாம் வச்சுன்னு ஒரு கிட்டத்தட்ட 500-600 பேர் போகிற வரவாலாம். அப்போ இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள். ஸோ காந்தி, நேரு யாரோ வராங்க போல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த படப்பெட்டி வந்திருக்கு ட்ரெயினில், கல்கட்டாலேருந்தோ பாம்பேலேருந்து. அங்கே தான் பிரிண்ட் போட முடியும், போட்டு வந்திருக்கு. அது வந்தவொன்னே ஒரு ஆரவாரம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி முதல் பேசும் படம். அங்கேருந்து கினிமா சென்ட்ரலுக்கு ஊர்வலமாக அந்த பொட்டியை எடுத்துகிட்டு போய் ரோட்டில் போகிறவங்களாம் பன்னீர் தெளித்து சந்தனம் கொடுத்து கல்யாணம் மாதிரி நடத்தியிருக்காங்க. அது அதில் ஹீரோயின் அவங்க தான். ஆனால் அது ஃபுல் தமிழ் படமானு கேட்டால் இல்லை. அவங்க மட்டும் தமிழ் பேசினாங்க, ஹீரோ தெலுங்கு பேசினார், இன்னொரு வில்லன் ஹிந்தி பேசினார். அதாவது இன்றைக்கி இது கேட்டால் நமக்கு தான் சொல்லணே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்து வாய் பழக்கிறமே, அந்த மாதிரி தான் அப்போ இருந்தது அவங்களுக்கு. படம் பேசுகிறதா நயலாக இருந்தது, இப்போ பேச ஆரம்பிச்சுட்டேன்னு அது மாதிரி தான் அவங்க மனசில். அதாவது அந்த படத்தில் ஒரு ராஜா வேஷம் வருதுன்னு வச்சுங்களேன். இதில் தெலுங்கு தேசத்தில், ஆந்திராவில் ஒரு அருமையான ஆக்டர் ராஜா வேஷம் போடுவார். தெலுங்கு தான் பேசுவார், அவர் தமிழ் தெரியாது. ஆனால் பார்க்கறதுக்கு ஜோராக இருப்பார். அவரே போட்டேன் அதில் தமிழ், அது அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் அந்த பாஷையில் பேசினான். பாக்கி வில்லன் ஒருத்தங்க இதுலேருந்து கல்கட்டாலேருந்து வந்திருக்கார், அவர் பெங்காலி பேசுவார். இப்படி அந்த படம் எடுத்தாங்க. இதெல்லாம் எப்படி டப்பிங்ல ஃபுல் டப்பிங் ஏது அப்போ நல்ல வேலை பண்ணு. டப்பிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியே ஆன் த ஸ்பாட்டு. ஓகே. அப்போல்லாம் பாகவதர் பாடிட்டே ஒருவர் பின்னாடியே இது வருமே, அப்பா காலத்திலே வந்திருக்கும். ஓகே. அதாவது அது தனியாக சொல்லுவோம் உங்களுக்கு. ஸோ இது நடந்துட்டுருக்கேன். அவள் ஒரே ஒரு பாட்டு பாடினான், ஒரு குரத்தி டான்ஸ் ஆடி ஒரு பாட்டு பாடினான். அதுக்கு கரெக்ஷன் பண்ணது தான் மேக்ஸிமம் அந்த படத்துக்கு. அப்படி ஜனங்களை ஆனந்தப்பட்டு இப்படி ஒருத்தி பாடுறாளேன்னு சொல்லி அவங்க டிபி ராஜலட்சுமி. எதுக்கு அவ்வளோ தூரம் நான் விஸ்தாரமாக சொல்கிறேன்னா, ஒரு அன்னோன் ஃபிகர், பேக்கிங் இல்லாத ட்ராமா ஆக்ட் பண்ணுறதை பார்த்து புக் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 வருஷம் கழிச்சு அவங்க பொண்ணு பேர் கமலான்னு ஒரு ஸ்டோரி எழுதி புக் பப்ளிஷ் பண்ணி அதை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி மியூசிக் டைரக்ஷன் பண்ணாங்க.
1933 பெரிய விஷயம், எப்படி பெரிய விஷயம். அமேசிங் திங். அன்னைக்கு வந்து நாடகத்தில் வந்து ஏபி நாகராஜன் பொம்பளை வருஷம் ரொம்ப அழகாக இருக்குமா அவருக்கு. ஓகே. டி.கே. சண்முகம் ட்ராமாவில் பொம்பளை வருஷம் போட்டிருக்காரு. சண்முகம் மிஸ்ஸஸ் வந்திருக்காங்க, ரைட். பார்த்துட்டு 2 நாள் பேசவே இல்லையா சண்முகிட்ட, கண்ட பொண்கள் கையெல்லாம் பிடிக்கிறீங்க நீங்கள். ஸோ இவர் என்ன பண்ணுறது, ஒரு நாளைக்கு நாகராஜன்ட்ட காலம்பரை கிளம்பி கொஞ்சம் வீட்டுக்கு வாப்பா, நேரவே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க 2 நாள் பேச்சே நடத்திட்டாங்களாம். ஸோ இவர் வந்து சாதாரண ஏபி நாகராஜன் அவர்கள் அங்கே போய் நின்றுருக்கார். இவங்க அம்மா வாங்கன்னு இந்த ட்ரூப்பில் இருக்காங்கலாம் தெரியும், வாங்க வாங்கலாம் சொல்லியிருக்காரு. அப்போது சண்முகம் சிரிச்சுக்கிட்டே வந்து சொன்னாராம், இதாம்மா என்னுடைய ஹீரோயின். அந்த அளவுக்கு. அதே மாதிரி சிவாஜி அவர் அந்த பெண்மை நடந்த இன்றைக்கே நடந்து காமிப்பார் அவர் பியூட்டிஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு லேடி தனியாக வந்து நின்று படம் ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்ட் பண்ணி என்னது ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா வரிசையாக நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அதாவது சினிமாவில் எப்படின்னா, இப்போ கமல் பண்ணார் என்ன, ஆம்பளை வந்து பொம்பளை வருஷம் பண்ணுவார். அவ்வை சண்முகி பண்ணும்போது ஆம்பளை பொம்பளை வருஷம் மாட்டாங்க, ரைட். இவங்க படம் பூரா ஆம்பளை பாத்திரம், பெண்கள் ஆண்கள் பாத்திரமா படம் பூரா. ஹீரோன்னா அவங்க தான் ஹீரோ, ஹீரோயின் இல்லை, ஹீரோ. ஓகே. ஃபர்ஸ்ட் பண்ணது நந்தனார், சரி. கே.வி. சுந்தராம்பாள். எதுக்கு அவங்க முதல்ல நந்தனாரா போட்டோன்னு கேட்டால் பாட்டு. புரியுது. அந்த காலத்தில் டாப் சிங்கர் வந்து இப்போ கிட்டப்பா இருந்து போயிட்டார். அப்போ ஆமா. சரி சுந்தராம்பாளை போடணுன்னா அவங்க பொம்பளை ஆச்சா பரவாயில்லையா, பாட்டம் நந்தனார் தானே, கிளாமர்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களே பாட்டு கிராப்பெல்லாம் விட்டு விட்டு வச்சிட்டாங்க, ரைட். எஸ்டி சுப்புலக்ஷ்மி கேசவன் என்ன பண்ணார், குச்சேலா பக்த குச்சேலான்னு எடுத்தார். அதில் கிருஷ்ணராவர் குச்சேலர் ஒய்ஃபும் அவர் ஓகே. ஒரே படத்தில் ஹீரோ ரோல், ஹீரோயின் ரோல். அது அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எம்.எஸ். சுப்புலக்ஷ்மி, சாவித்திரி நாரதன். வசன கோகிலம் கிருஷ்ண விஜயம்னு ஒரு படத்தினார். அப்புறம் யுவா ஜீவரன் வந்து ஆர்டிஸ்ட்னா அவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து படம் பூரா ஒரு பெண் வந்து ஆண் வேடம் போட்டு, ஆண் பாத்திரம், திருப்பி திருப்பி அதுதான் சொல்கிறேன், ஆண் வேடம் இல்லை பாத்திரம். அது எனக்கு தெரிஞ்சு யூனிவர்சலாக எங்கேயுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல, டு மை நாலேஜ். பட் பண்ணியிருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இவங்க பண்ணது அமேசிங், அமேசிங் திங், அமேசிங். அண்ட் அந்த காலகட்டத்துல வந்து பாடல்கள் பாட தெரியாதவா வந்து ஹீரோயினா நடிக்க முடியாது அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்தது இல்லையா? அதுல அப்படிதான் சாய்ஸே எடுப்பாளா, பாட தெரிஞ்சவாளை மட்டும்தான் நடிகர்களாவே எடுத்து. பாய்ஸ் கம்பெனில இருந்து ஆரம்பிச்சோம். ஆமா, பாய்ஸ் கம்பெனில. இதோட இணை கேள்வி எனக்கு ஒண்ணு இருக்கு. நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து தாத்தா இறக்குற போது எனக்கு ஒரு 8 வயசு தான். நிறைய பேர் வந்து பாய்ஸ் கம்பெனில இருந்து ப்ராடக்ட்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய நடிகர்கள் தாத்தா உட்பட, நம்ம YGP மாமா, தாத்தா, அதுக்கப்புறம் வந்து சிவாஜி மாமா, எம்ஜிஆர், எல்லாருமே பாய்ஸ் கம்பெனியோட ப்ராடக்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அங்க பெண்களும் இருந்திருக்காங்களா, இல்ல தனியா அவளுக்குன்னு ஒரு பெண்களுக்கு தனியான ஏதாவது? இல்ல, பெண்களுக்கு தனியா இருந்ததா தெரியல. எம்.என். ராஜா அவர்களோட ஒரு படம், ஒரு 2-3 சீரியல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது பண்றதுக்கு. அவங்ககிட்ட பேசிட்டு சொன்னாங்க. அப்போ அந்த ஏஜ் குரூப்பே ஆண்கள்லாம் ஒரு 10ன்னா பெண்கள் 8, 9, 10 அவங்களும் அங்கதான் ட்ரைனிங்கா. அவங்க வந்து அதாவது ஸ்கூல் காலேஜ் மாதிரி நடத்துவாங்கண்ணா. சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி விடுறதெல்லாம் வேற ஃபேமிலி மாதிரி. இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் டைலாக் பேசுறது, பாட்டு. அவங்க ஆமா, ரொம்ப பேர் பழைக்கிறதுக்கு வழி இல்லாத அங்க போயிடுவாங்க பாய்ஸ் கம்பெனிக்கு. நம்ம இந்த ஆரம்பிச்சல VKR எடுத்தவங்க, சிவாஜி சார் எடுத்தவங்க, அவங்க எல்லாம் அப்படித்தான் ஆரம்பிச்சது. வீட்டுல சொல்லாதே போயிடுவாரு. VKR சொன்னார், வீட்டுல சொல்லாத ஓடி வந்த தம்பினார். அதுல பாய்ஸ் கம்பெனில இருக்கிறவா வந்து நடிக்கிறதுக்கு குவாலிஃபை ஆனானே ஏதான அந்த மாதிரி ஒரு பாட தெரியணும், கொஞ்சம் பாட தெரிஞ்சா அங்க ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. பட் அவங்க கேட்பாங்க, அப்பா அம்மாட்ட இருந்து பர்மிஷன் வாங்கினான்னு பொய் கழுத்தெல்லாம் போட்டு வந்திருக்காரு ரொம்ப பேர். ஆனா அந்த காலகட்டத்தில் பாய்ஸ் கம்பெனியும் சரி, பின்னாடி நாடக குழுக்களும் சரி, அவன் வாழ்க்கை கொடுத்துருக்கிறது அபரிதமான ஒரு கூட்டத்துக்கு. ஆமாம், படிப்பு வாசனை இருக்காது, வீட்டில் வசதிகள் இருக்காது, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது. தசமாரி நிற்கும்போது நாடக கம்பெனி கை கொடுத்ததுன்னு
பட் நாடக கம்பெனி நிறைய ஸ்ட்ரெயின் இருந்தது அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு. பட் பாய்ஸ் கம்பெனி அந்த ஏஜோடு நின்றுடும். ஓகே 12 வயசு சர்டன் ஏஜோடு நிறுத்திடுவாங்க. ஓகே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெகுலர் ட்ராமா ட்ரூப்ல இந்த பையன் அந்த நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தான்ப்பா இதில் பாய்ஸ் கம்பெனியில் அவனை போடுவோமே அப்படிமா. அந்த காலத்துல வாய்ப்புகள் எப்படி இருந்தது? எல்லாருமே அதாவது நாடக மேடையில நடிக்க தெரியலன்னா இன்னைக்கும் சொல்றேன், சினிமால நிறைய எத்தனை வேணா கட் பண்ணி எடுத்துக்கலாம், எத்தனை ஷார்ட் வேணா போலாம். மேடை நாடகங்கள் அப்படி பண்ண முடியாது. நம்ம அந்த ஒரே இதுல வந்து நம்ம பண்ணணும். நடிக்க தெரியலன்னா அதாவது ஆக மாட்டோம். நாங்கெல்லாம் ஆக்ட் பண்ண காலத்துல மேடை நாடகம் 2.5 மணி நேரம் கூட போச்சு. அதுக்கப்புறம் 1.5 கொண்டு வந்தோம். ஏன்னா திடீர்னு பார்த்தா எல்லாரும் எழுந்து 8 மணிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் இப்போ எஸ்டி கட்ட பாட்டுங்க மகாலிங்கம் கூட வந்துருக்கலாம். ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பிச்சு கிளம்புற 5 மணி வரைக்கும் ரைட். அதில் இப்போ என்ன அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டெப்பில் என்ன போடுவாங்க தெரியுமா? அடாத மழை பெய்தாலும் விடாத நாடகம் நடத்தப்படும். அதாவது அது என்னன்னு ரொம்ப பேருக்கு தெரியலம்மா. எப்படி ஸ்பெஷல் நாடகம்னா என்னன்னு கேட்டாங்க. என்ன இப்போ எங்கள் ஊர் ஆலங்காடுமா, அங்கே என்ன ஆகும், நிறைய நிலவரம் நஞ்சை புஞ்சை எல்லாம் இருக்கும். இதை தவிர தரிசல் மரங்கள் இருக்கும். இந்த ஏஜென்ட்டுன்னு ஒருத்தன் வருவான். இப்போ மகாலிங்கம் ட்ராமாவை நான் ஒரு 2 மாதத்துக்கு போடுறேங்க, அதை குத்தகைக்கு எடுத்துக்கிறேன் ரைட். அது எங்கே நாகப்பட்டினமாக இருக்கலாம், இன்னொரு இடமா இருக்கலாம், நடக்கும். இவ வந்து கிட்டப்பா நாடகம் சுந்தராம்பாள் இருக்கா, இல்லை தண்டவாளி தேசியர் இருக்கார், ஏதோ அவளுடைய ஃபேவரட் வந்து முதல்லையே நான் சொன்ன மாதிரி ஹேண்ட்பில்ஸ் விதவிதமான கலரில் அதை பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்பா டேட்டு. வர 27ஆம் தேதி நாகப்பட்டினத்தில் கிட்டப்பா ட்ராமா இருக்காண்டா பார்த்துருவோமா? அதுக்கு ப்ரிப்பரேஷன். லேடிஸ் போகக்கூடாது. அப்போது லேடிஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கணும். அவள் ஜென்ட்ஸ் பிளான் பண்ணிட்டு இப்போ எங்கள் ஊர்லேருந்து முத்துப்பேட்டையில் தான் ஸ்டேஷன். அங்கே வண்டி கட்டின்னு போயிட்டு அங்கே ட்ரெயின் ஏறி மாயவரத்துக்கு போயிட்டு மாயவரத்தில் என்ன பண்ணால் எஸ்டி கிட்டப்பா ஸ்பெஷல்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் விட்டார். கிட்டப்பா ட்ராமா பார்க்கறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃப்ரீயாக விட்டார். ஸோ அதை பிடிக்கணும். பிகாஸ் கும்பகோணம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் அங்கே தான் மெயினாக நடக்கும். ஸோ மாயவரத்துலேருந்து அங்கே பிடிச்சி போனோம். இவ்வளவும் போயிட்டு நீங்கள் மழை பெஞ்சதுன்னு கேன்சல் பண்ணால் ஒத்து வருமா? நாங்கள் அந்த பாட்டு கேட்குறது தானே வந்தோம். மழை பெஞ்சாலும் பாடு. அதை விட ஐ டோன்ட் நோ, மாலிங்கம் உங்க சார்லாம் சொல்லியிருக்க மாட்டார் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை உங்களுக்கு. அந்த காலத்தில் எக்ஸ் ஃபேக்டர் ஒரு ஆக்டர்னு வச்சுங்களேன், அவருடைய ஃபேவரட் சாங் வந்து கோபியர் கொஞ்சம் ரமணான்னு வச்சுங்க. அவர் ராமர் வருஷம் போட்டால் கூட கோபியர் கொஞ்சம் ரமணா பாண்டு வரணும். கிருஷ்ணாவதாரம் வந்து ராமாவதாரத்துக்கு அப்புறம், அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. அவர் ஃபேவரட் சாங், நாங்கள் அது கேட்க தான் வந்திருக்கோம் ரைட்டு. அந்த ஹீரோ வரார், ஹீரோயினோட சீன் தான் முடியுது. வருஷம் கொடுத்துட்றா மந்திரின்னு வச்சுக்கோங்க. போட்டுன்னு ஒரு பாட்டை பாடிட்டு கழுவுதணும். ஒன்ஸ் மோர் சவுண்டு எழுந்துக்கணும். எழுந்து மறுபடியும் பாடினான். 4 தடவை 5 தடவை பாடினோமா. பாடிவிட்டு திரும்பி விழுந்துடுவார். அவள் அதெல்லாம் பற்றி கவலையே படல. லாஜிக்கு இதெல்லாம் நமக்கு தாம்மா. அவள் சந்தோஷமா ஆஹா இந்த பாட்டை இன்னொரு தடவை கேட்டேன். அவளுக்கு என்ன டேப் ரெக்கார்ட் இருந்ததா, இல்லை கேசட்ஸ் எடுத்துன்னு போக முடியுமா? அன்னைக்கு கேட்டால் தானே இவ்வளோ செலவிஷன் வந்தாச்சு. மழை பெஞ்சிட்டு நான் ஓடி போட்டாக்க நான் மட்டும் நினைக்கிறேன் பாடு சேர்ந்து போச்சு. இதை தவிர அந்த சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக குழு இருந்தது இல்லையா, அதுல நிறைய பேர் வந்திருக்கா. அதுலயும் அதே மாதிரி தானா, இல்ல அது பாய்ஸ் கம்பெனியோட சேர்ந்ததா? பாய்ஸ் கம்பெனியோட ஆர்ஜின் அதுதான். ஓகே. ஆமா, அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெருக்கூத்து. தெருக்கூத்துல என்னாச்சு, சில லாஜிக்கு கிராமர்லாம் இல்லாம பேச ஆரம்பிச்சிருவாங்க. கண்ட்ரோல் கிடையாது. நீங்க இதில் பார்த்துருப்பீங்க நவராத்திரியில வாட்ட தெருக்கூத்து விசுன்றது அவர் காமிச்சது தான். பட் அந்த காலத்தில் சகஜமாக கோவில் திருவிழாவெல்லாம் தெருக்கூத்து நடக்கும். ஸோ அதை வந்து ஒழுங்குபடுத்தி ஒரு ட்ராமா ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தது சங்கரதாஸ் சுவாமிகள். அவர் வந்து ஓவர் நைட் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கார். ஆமாம், அபிமன்யு சுந்தரின்னு ஒரு நாடகம். டி.கே. சண்முகம்லாம் அப்போ பாய்ஸ் கம்பெனி அவங்களுக்காக ஒரே ராத்திரியில் எழுதினார் ஸ்கிரிப்ட். அந்த மாதிரிலாம் அவர் வெரி டேலண்டட். இப்போ அந்த நாடகங்களுக்குலாம் ஸ்கிரிப்ட் ஒருத்தர் எழுதி கொடுப்பாளா? இப்போ தாத்தாவே ஏதோ அந்த ஸ்ரீவள்ளி இதுக்கெல்லாம் தாத்தாவே புக்கு போட்டு அவர் எம்.எம். மாரியப்பா மாமா அவரெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த புக்குல கூட எழுதியிருக்காங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அவரும் தாத்தாவோட நடிச்சிருக்காரு. எம்.எம். மாரியப்பா அவரும் இவெல்லாம் உட்காந்து அவங்களே ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணுவாளா, இல்லைன்னா இப்படித்தான் இருக்குன்னு ஒரு வகைமுறையோட? அதாவது ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே இதிகாச புராணங்கள். எல்லாருக்குமே ஒரு பாடம் இருக்கும். எல்லா ட்ரூப்லையும் இப்போ மகாலிங்கம்னு எடுத்தினா ஸ்ரீவள்ளி எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் ரைட். அது மகாவிஷ்ணு அவதாரம் ரைட். ஓகே,
பாண்டவர்கள் அவதார், ஓகே. அந்த மாதிரி மெயின் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஓகே அதுதான் ஸ்பெஷல் நாடகம். ஓகே ஸ்பெஷல் நாடகம்னு அவங்க போடுறது என்னன்னா, தஞ்சாவூரில் ஒரு நாடகம் போட போகிறோம். அது ஸ்பெஷல் நாடகத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு உண்டு. மகாலிங்கம் சார் மசால் தோசைன்னு சொல்லிட்டு சிம்பிளாக போயிட்டார் அவர். பட் அப்படி இல்லது. இப்போ ஒரு ஊரில், திருவாரூரில் ஒரு ஹீரோயின் இருக்கா, நாடக, அவள் வள்ளி எக்ஸ்பர்ட். மகாலிங்கம் வேடன் தன் எக்ஸ்பர்ட்டு. காமெடி ராமச்சந்திரன் படத்தில் பண்ணார். என்ன கிளி, வள்ளியோட தம்பி. அதுக்கு ஒரு காமெடியன் பஃபூன், அவன் வந்து பார்த்தாக்க திண்டுக்கல்ல இருக்கான். இவ எல்லாரையும் ஒரு நாள் நான் அந்த ட்ராமா கூடுவேன், வள்ளி திருமணம் போட போகிறோன்னு. ஆனால் இவங்க மீட் பண்ணி ரிஹர்சல் கிடையாது, ஆன் த ஸ்டேஜ். அதில் என்ன ஜனங்களுக்கு இது, நான் இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் இல்லையா, ஒருத்தர் மடக்க ட்ரை பண்ணுவா பாட்டில், அதை பார்த்து கைத்தட்டு இருப்பாங்க. அப்போதான் இந்த கீழே விழுந்தா திருப்பி எழுந்துக்கிறது, வந்தாச்சு, நான் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு. அவன் சந்தோஷமா இருந்திருக்காம்மா. ஒன்று சொல்லு, உப்பு சத்தியாகிரகத்துக்கு போச்சு, காந்தி போனான்னு சேஷாமணி போனான்னு தான் சொல்லுவேன். இதுனா எட்வர்ட் VII பார்க்கும்போது காந்தி போனான்னு சேஷாமணி போனான்னு தான் சொல்லுவேன். நவகாளி ப்ராப்ளம் வரைச்சு காந்தி போனான்னு சேஷாமணி போனான்னு சொல்லுவேன். ஐயோ ஐயோ, அது கோட்சேக்கு தெரியாமல் கொடுத்து, தெரிஞ்சிருந்தா காந்தி சுட்டான்னா உங்களை சுட்டான்னு சுட்டு. அவள் செந்தமிழ் தேன் மொழியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள்.